இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி அப்படிங்கிறது ரொம்ப மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சி. இது இந்த ஆலயம் எங்கே இருக்குது, இந்த ஆலயத்தோட சிறப்புகள் என்ன, மேலுமே வெண்ணங்குடி முனியப்பன் இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் ஜாகிர் அம்பாளையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முனியப்பன் தாங்க சேலம் மாவட்டத்தோட காவல் தெய்வமாக இருக்காரு. மேலுமே 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த வெண்ணங்குடி முனியப்பன் வெண்ணங்குடி அப்படிங்கிற ஒரு வகை மரக்கொடி பகுதியில் அமர்ந்து பக்தர்களுக்கு அழகாக அருள் கொடுக்கறதுனால இதுக்கு வெண்ணங்குடி முனியப்பன் அப்படின்னு பெயர் வந்திருக்காங்க. மேலுமே இந்த வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆலயத்திற்கு நீங்கள் போயிருக்கீங்களா? அதே மாதிரி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் என்னன்னு தெரியுமா? அதே மாதிரி எத்தனையோ நீங்கள் முனியப்பனை போயிட்டு வணங்கியிருப்பீங்க. ஆனால் இந்த ஆலயத்திற்கு போய் வணங்கணும் அப்படின்னா என்ன நம்மளோட வாழ்க்கையில் நடக்குன்னு தெரியுமா? இதையெல்லாம் பற்றின ஒரு விரிவான தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்வேறோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்தவர் தான் இந்த முனியப்பன். அப்படி இந்த வெண்ணங்குடி முனியப்பனுக்கு அப்படி என்ன தான் ஸ்பெஷலுங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது தெரியுது. மேலுமே இது எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பாக இங்கே அமைஞ்சிருக்கு இந்த முனியப்பன் ஆலயம். அதாவது இந்த முனியப்பனை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்குமா? மேலுமே இந்த வழியை போகக்கூடிய அந்த மக்கள் அனைவருமே அந்த முக்கியமான அந்த காவல் தெய்வமாகவும் அவங்களுடைய வேண்டுதல்கள் ஏதாவது நிறைவேறணும் அப்படின்னு நினச்சாங்களா உடனே அந்த ஆலயத்திற்கு போயிட்டு வழிபாடுகள் செய்வாங்களாம். மேலுமே இங்கு பார்த்தீங்களா ரொம்ப சிறப்பான ஒரு ஆலயமாக அமைஞ்சிருக்கு. இந்த வழியாக போகக்கூடிய வாகனத்தில் போகக்கூடியவங்க அனைவருமே தவறாமல் இங்கு வந்து சாமி கும்பிட்டு போவாங்களாம். அதாவது பயணம் முழுவதுமே முனியப்பன் தங்களோட காவலுக்கு கூடவே வருவார் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயங்க, இங்கே பார்த்தீங்களா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வேண்டுதல் வைத்து அவங்க வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்குதாம். அது மட்டும் இல்லாமல் தீய பழக்கங்கள் இருந்து விடுதலையுமே கிடைக்குதாம். அதாவது பல கெட்ட பழக்கம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் அடிமையாகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு அழைத்து வந்து அவங்க வேண்டிக் கொண்டு கையில் அந்த மந்திரிக்கப்பட்ட கயிறு கட்டினாங்க அப்படின்னா அவங்க அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவாங்களாம். அதே மாதிரி துன்பங்கள் அனைத்துமே நீங்கணும் அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடலாங்க. குழந்தை வரும், தீராத நோய்கள், மேலுமே தொழிலில் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த முனியப்பன் கோவிலுக்கு போயிட்டு இவரை வேண்டி வழிபட்டோம் அப்படின்னா அனைத்தும் சீக்கிரமாகவே நிறைவேறுமா. மேலுமே நம்ம முக்கியமாக முனியப்பன் கிட்ட செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோமா கட்டுவர்த்தனை தாங்க. கோவிலில் இருக்கக்கூடிய வேல் விலங்கு அப்படிங்கிற சிறிய அந்த இரும்பு கம்பியை கொண்டு போய் சாமிக்கு பூஜை செய்வதன் மூலம் தீய சக்திகள் விலகி பய உணர்வுகள் நீங்குமா. அதே மாதிரி திருஷ்டி கழித்தல், அதாவது குங்குமம் தடவிய அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போயிட்டு திருஷ்டி நமக்கு கழிக்கும் முறை இங்கு பார்த்தீங்களா பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்களா நிறைய பேர் வாகனம் வாங்கினாங்க அப்படின்னா இங்கே தான் வாகன பூஜை அதிகமாக செய்கிறாங்களாம். புதிதாக வாங்கக்கூடிய வாகனங்களுக்கு இங்கு வந்து சிறப்பான பூஜைகள் செய்யப்படுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நீண்ட தூர பயணம் தொடங்குபவளும் இங்கு வந்து வழிபட்டு போகிறாங்க. மேலுமே காணிக்கை அப்படின்னு இந்த ஆலயத்தில் எடுத்துட்டோமா பக்தர்கள் தங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறியதும் சுவாமிக்கு பொங்கல் வைத்து அந்த மாதிரி ஆடி பலியிடுதல் போன்ற நேர்த்தி கடன்கள் எல்லாமே செலுத்துவாங்களாம். சில பக்தர்கள் இங்கு பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுறாங்க. இந்த கோவிலோட அமைப்பு அதோட நேரம் அப்படின்னு பார்த்தோமா மூலவர் வெண்ணங்குடி முனியப்பன் ஒரு வகை மரக்கொடி படர்ந்த பகுதியில் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு ராஜ கோலத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார். இந்த கோவில் 24 மணி நேரமும் பக்தர்களோட வழிபாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த ஆலயத்திற்கு நீங்கள் போயிருக்கீங்களா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலுமே இந்த ஆலயத்திற்கு நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் வைத்து நிறைவேறிக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் இங்கே கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், ஜோதிடர் நம்பர் வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலுமே நம்ம இப்போ வெண்ணங்குடி முனியப்பனை பற்றி தொடர்ந்து பார்த்து போகிறோம்.
அதே மாதிரி இந்த வெண்ணங்குடி முனியப்பனை வணங்கினோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பது, திருமண தடை நீங்கிறது போன்ற வேண்டுதல்கள் நீங்குவதா பக்தர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. சேலம் மாவட்டம் ஜாகிர் அம்பாளையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த வெண்ணங்குடி முனியப்பன் கோவில், இந்த முனியப்பன் தாங்க சேலம் மாவட்டத்தோட ஒரு காவல் தெய்வமாக வணங்கப்படுகிறாரு. இந்த கோவிலானது 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த வெண்ணங்குடி முனியப்பன், வெண்ணங்குடி அப்படிங்கிற ஒரு வகை மரக்கொடி படர்ந்த பகுதியில் அமைஞ்சு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதுனால இவருக்கு வெண்ணங்குடி முனியப்பன் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. இந்த வெண்ணங்குடி முனியப்பனுக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி அப்படிங்கிற நாளில் ரொம்ப சிறப்பான பூஜைகள், அலங்கார பூஜைகள் ஆனது நடத்தப்படுமா. அப்போது பக்தர்கள் கூட்டம் அலைமோதுமா. மற்ற நாட்கள்லையும் பக்தர்களோட வருகை அப்படிங்கிறது கணிசமாக இருக்குமா. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் வாரந்தோறுமே ஞாயிற்றுக்கிழமை நாளில் பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கமான ஒரு விஷயமாகவும் இருக்காம். மேலுமே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த ஆலயத்திற்கு வந்துட்டு வழிபட்டாங்க அப்படின்னா கிடைப்பதும், திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கிறதும் போன்றவை எல்லாமே இந்த கோவிலோட ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த வெண்ணங்குடி முனியப்பன் சன்னதியில் வேண்டுதல் வைத்து வணங்கி போனாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம். இங்கு வேண்டுதல் வைக்க எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் தொடர்ந்து வரலாம். 24 மணி நேரமும் கோவில் திறந்து இருக்கும் அப்படிங்கிறது இங்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த ஆலயம் பார்த்தீங்களா, இங்கு பக்தர்கள் அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறியதும் பொங்கல் வைத்து தொட்டில் கட்டியும் கிடா வெட்டியும் வழிபடுவாங்க. இந்த கோவிலில் இன்னொரு அபூர்வமான ஒரு நம்பிக்கையுமே இருக்குங்க. என்ன அப்படின்னா கட்டுவர்த்தனம் அப்படிங்கக்கூடிய ஒரு வழிபாடு தான். இந்த கோவிலோட வேல் விலங்கு அப்படிங்கிற ஒரு சிறிய இரும்பு கம்பியை கொண்டு சாமிக்கு பூஜை செஞ்சாங்க அப்படின்னா தீய சக்திகள், அதாவது பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே விலகி பயமே இல்லாத ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இதே போல தாங்க திருஷ்டி கழிக்க நினைக்கிறவங்க ஒரு எலுமிச்சம்பழத்தில் குங்குமத்தை தடவி பூஜித்து கொடுக்க திருஷ்டி கழியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பக்தர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்குது. இந்த முனியப்பன் கோவிலுக்கு பார்த்திங்களா நாள்தோறுமே பக்தர்களோட வருகை அதிகரித்த வண்ணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவங்க அந்த பழக்கத்திலிருந்து விடுபடவும் முனியப்பனிடம் வேண்டுதல் வைத்து கையில் கயிறு கட்டி கொண்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முதல் 1 வருடத்தில் அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதாக பக்தர்கள் நம்பிக்கையாக சொல்லப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இந்த விஷயமானது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த முனியப்பன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. அதே மாதிரி இங்கு பார்த்தீங்களா இந்த முனியப்பன் கோவிலுக்கு நாள்தோறுமே பக்தர்களோட வருகை அப்படிங்கிறது அதிகரித்த வண்ணம் இருக்குது. மேலுமே புதிதாக 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது கனரக வாகனம் வாங்குறவங்க இங்கு சிறப்பாக பூஜை செய்வது வழக்கமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்களா இங்கே பூஜை செஞ்சாங்க அப்படின்னா அந்த முனியப்பன் அவர்களுக்கு துணையாக இருப்பதாக ஒரு நம்பிக்கை. நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்கிறவங்களும் வாகன ஓட்டிகள் இங்கு முனியப்பனை வணங்கி போகிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அப்படி போகக்கூடிய பக்தர்கள் பார்த்திங்களா முனியப்பன் காவலுக்கு கூடவே வருவது போல உணர்வதாக தெரிவிக்கிறாங்க வாகன ஓட்டிகள். மேலுமே இந்த வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வெண்ணங்குடி முனியப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முனியப்பனாக இருக்குது. அதே மாதிரி இந்த முனியப்பன் உருவான வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. அதாவது புராண காலத்தில் அண்டகாசுரன் அப்படிங்கிற கொடிய அசுரனை அழிக்கும் பொருட்டு காத்தாயி அம்மன் அப்படிங்கிற பெயரில் தோண்டிய அன்னை பராசக்தி லாடமுனி மற்றும் முத்துமுனி, செம்முனி, வால்முனி, கருமுனி, கும்பமுனி, சடைமுனி அப்படிங்கிற 7 புதல்வர்களை உருவாக்கி அவங்க மூலம் அசுரனை அழித்ததாகவும், அதற்கு பிறகு அந்த 7 முனிகளையும் ஒன்றாக்கி முனியப்பன் அப்படிங்கிற ஒரே வடிவமாகி கலியுகத்தில் மக்களை காப்பாற்றுவதற்காக அன்னையால் அனுப்பப்பட்டதாக ஒரு வரலாறு சொல்லப்படுது. முனியப்பன் அம்சமாக விளங்குபவர் தான் இந்த வெண்ணங்குடி முனியப்பன். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கோவிலோட மூலவரான முனியப்பன் வெண்ணங்குடி அப்படிங்கிற ஒரு வகை மரக்கொடி படர்ந்த பகுதியில் அமர்ந்த நிலையில் விற்றிருக்கிறாரு. தவறை கண்டால் கண்டிக்கும் கண்களோட வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு வலது கையில் வேலும் இடது கையில் வாளும் வைத்து அருள் செஞ்சு வந்திருக்காரு. 5 தலைமுறைகளை கடந்திருப்பது இந்த கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் செல்வ வளம் தரக்கூடிய பூரண கும்ப கலசம் பற்றி நம்ம பார்க்கலாம். தங்களோட வேண்டுதல்களை பார்த்தீங்களா சீட்டுகளில் எழுதி முனியப்பனின் சூலாயுதத்தில் கட்டினாங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிறது பக்தர்களோட ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை.
நம்பிக்கையாகவும் இருக்குது. அப்படி கட்டி தங்களோட வேண்டுதல்களை நிறைவேறியவுடன் அதற்குரிய நேர்த்தி கடன்களை செலுத்தும் மகிழ்வாங்க. முக்கியமாக அமாவாசையில் செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல் போன்ற பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தகுந்த பரிகார பூஜைகளும் எலுமிச்சை பழத்தில் குங்குமம் தடவி குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்குமே திருஷ்டி கழிக்கப்பதும் ரொம்ப சிறப்பு. மேலுமே இது ஒரு பிரசித்தி பெற்றது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நீண்ட நாளாகவே திருமண பாக்கியம் இல்லாதவங்களும் குழந்தை பேர் இல்லாதவங்களும் அவங்க இந்த ஆலயத்திற்கு வேண்டி கொண்டாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைத்தவுடன் தொட்டில் கட்டியும் பொங்கல் வைத்தும் வழிபடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய வேல் விலங்கு அப்படிங்கிறக்கூடிய சிறிய இரும்பு கம்பி கொண்டு போயிட்டு சுவாமிக்கு பூஜை செஞ்சாங்க அப்படின்னா தீய சக்திகள் விலகி உங்களுக்குள்ள ஒரு பய உணர்வு இருக்கு இல்லையா, அந்த பய உணர்வு எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே கட்டுவர்த்தனம் அப்படிங்கிற பெயர் கொண்ட இந்த வழிபாடு சில குறிப்பிட்ட கோவில்களில் மட்டுமே நடைபெறுகிறது அப்படிங்கிறது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த வெண்ணங்குடி முனியப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான முனியப்பனாக இருக்குது. இந்த கோவிலில் 24 மணி நேரமும் வாகன பூஜைகள் நடைபெறுவது ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். சேலம் வழியாக நீங்களும் வேறு ஊர்களுக்கு நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா அப்போது அவசியமாக வழித்துணை முனியப்பனை தரிசித்து அருள் பெற்று போங்க. உங்களோட வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களோட பயணமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு உணர்வும் இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் வெண்ணங்குடி முனியப்பனோட சிறப்புகளையும் இந்த ஆலயத்தில் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் என்ன, இந்த ஆலயத்திற்கு போனால் என்னெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த மாதிரி வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலுமே இந்த ஆலயத்திற்கு நீங்கள் போயிருக்கீங்களா, உங்களோட வேண்டுதல் ஏதாவது நிறைவேறிக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.